வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 4 நாள் பயணமாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்தார். அங்கு அவருக்கு அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத் சிறப்பான வரவேற்பளித்தார். குடியரசுத் தலைவர் வரவேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார், தலைமை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மும்பை லோக் பவனில் PD இந்துஜா மருத்துவமனை ஏற்பாடு செய்துள்ள உயிர்களை காப்பாற்றுதல் மற்றும் ஆரோக்கியமான பாரத்தை உருவாக்குதல் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். நாளை புல்தானாவின் ஷேகானில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள தேசிய ஆரோக்கிய கண்காட்சி 2026 கலந்து கொள்ளும் திருமதி திரௌபதி முர்மு, நாக்பூரில் பிரம்மகுமாரிகள் ஏற்பாடு செய்துள்ள ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை மூலம் மகாராஷ்டிராவின் பொற்காலம் என்ற மாநில அளவிலான தொடக்க விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இஸ்ரேல் செல்கிறார். இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகுவை டெல் அவீவ் நகரில் சந்தித்த பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெருசலம் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் திரு JP சிங் தெரிவித்துள்ளார். ஜெருசலமில் ஆகாஷ்வாணி செய்தியாளரிடம் பேசிய திரு சிங், இந்தியாவும் இஸ்ரேலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுமை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, குவாண்டம் உள்ளிட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக இந்திய தூதர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார் என்றும் தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுவார் என்றும் திரு JP சிங் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் நாளை சென்னை வருகின்றனர். தேர்தலுக்கான ஆயுத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தலைமை செயலாளர்கள், வருமான வரித்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நாட்டில் வரும் 5 முதல் 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் தேசிய நிதி மைய திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் 40 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி தற்போதுள்ள பொது சொத்துக்களை புதிய கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் கட்டமைப்பு துறையும் பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும் என்று நிதி ஆயோக் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்படும் சொத்துக்களை நிதிமயமாக்கும் மத்திய அரசின் 2வது கட்ட திட்டத்தின் கீழ் 40,60,000 கோடி ரூபாய் கிடைக்கப்பெறும் என்று நிதி ஆயோக் கூறியுள்ளது. வரும் 5 ஆண்டுகளில் 12 பிரிவின் கீழ் இத்திட்டத்தை முன்னெடுத்து 16,72,000 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக்கின் அறிக்கை கூறியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணை மற்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளின் மறுசீரமைப்பு குறித்த கருத்துக்கோப்பு கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடிகளில் செய்யப்பட வேண்டிய பெயர் மாற்றங்கள் மற்றும் கட்டிட இடர்பாடுகள் உள்ள வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்வது தொடர்பான பட்டியல்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா, தேர்தல் அதிகாரிகள் திரு அருணகிரிநாதன், திரு செந்தில்நாதன் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்று அரசியல் கட்சியினரின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். அந்தமான் மற்றும் நிக்கோபார் பகுதிகளில் நாளை வரை இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவிலும் மழை பெய்யும் என்றும் அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, சிக்கிம், சத்தீஸ்கர், தெலங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே மற்றும் லட்சத்தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிரஞ்சன் நந்தகுமார், ரூபன் ரத்ன சபாபதி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13, 22-20 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தித்திபட் சிட்சக் இணையை வென்றது. துபாய் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, ஆஸ்திரேலியாவின் நீல் இணை இத்தாலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் யூகி பாம்ரி, ஸ்வீடனின் ஆண்ட்ரூ இணை களம் காண்கின்றன. பிரிஸ்பேனில் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 38.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.